ஜீவா தைரியமாக கூறினான். நான் சொன்ன பனிஷ்மெண்ட்டை செய்ய மாட்டேன்னு என்கிட்டே சொல்றியா? லாவண்யாவின் குரலில் இருந்த ஏதோ ஒன்று ஹரிஷை அசைத்து பார்த்தது. கோபத்தில் அவ்வளவு நேரம் கடைபிடித்து வந்த மரியாதையை கைவிட்டிருந்தாள் அவள். ஜீவா, நமக்கு வேற சாய்ஸ் இருக்குன்னு தோணல, வா பேசாம ஓடலாம் என்று ஹரிஷ் ஜீவாவிடம் குனிந்து மெதுவாக முணுமுணுத்தான். அதே நேரம் பொறுமை இழந்த லாவண்யா, நீங்க 2 பேரும் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்று இப்பவே போய் ஓட ஆரம்பிங்க, இல்ல இந்த காலேஜை விட்டு வெளியே போறதுக்கு ரெடி ஆகுங்க என்றாள். சாரி மேடம், இதோ நாங்கள் கிளம்பிட்டோம் என்று அவசரமாக பதில் சொன்ன ஹரிஷ் வரமாட்டேன் என்று அடம்பிடித்த ஜீவாவை கண்களால் மிரட்டி இழுத்து கொண்டு கிளாஸ் ரூமை விட்டு வெளியேறினார். நேராக கிரவுண்டுக்கு சென்றவர்கள் மெதுவாக ஓட ஆரம்பித்தார்கள். நீ ஏன் ஹரிஷ் இதுக்கு ஒத்துக்கிட்ட? ஏதோ நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்படி கிரவுண்டை சுற்றி ஓடுறது எனக்கு ஒரே அவமானமாக இருக்கு, ஜீவா கடுப்பாக கூற ஹரிஷ் அவனை முறைத்தான். ஜீவா, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம ப்ரொஃபஸர், கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு சொன்ன ஹரிஷ் ஜீவாவின் வேகத்திற்கு இணையாக தன்னுடைய வேகத்தையும் குறைத்து கொண்டான். டேய், உன் அளவுக்குலாம் என்னால் நல்லவனாக இருக்க முடியாது ஹரிஷ். எப்படி பார்த்தாலும் அவளுக்கும் நம்ம வயசு தான் இருக்கும். ப்ரொஃபஸருங்கிற மரியாதைலாம் மனசில் இருந்த போதும் அநேகமாக அவள் என்னை விட 1-2 வயசு கம்மியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவளே என்ன மரியாதை இல்லாமல் தான் பேசினா, அப்புறம் நான் மட்டும் மரியாதை கொடுக்கணும்? முகத்தை சுழித்து கொண்டு ஜீவா கூற தலையில் அடித்து கொண்ட ஹரிஷ் அதற்கு மேல் அவனுடன் ஆர்கியூமெண்ட் செய்யவில்லை. இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லை. அவள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்னு நீ தான் பார்த்தல. முதல் நாளே நம்ம காலேஜை விட்டு வெளியே போகணுமா? அப்படி மட்டும் நடந்தா நீ உன் தாத்தாவுக்கு என்ன பதில் சொல்லுவ என்று ஹரிஷ் கேட்க அப்போதுதான் ஜீவாவிற்கும் நிலைமையின் தீவிரம் புரிந்தது. அதற்கு மேல் எதுவும் புலம்பாமல் முடிந்தவரை வேகமாக ஓட முயற்சித்தான். காலேஜின் முதல் நாள் என்பதால் எந்த கிளாஸிலும் பாடம் நடத்த தொடங்கவில்லை. ப்ரொஃபஸர்களை தங்களை அறிமுகப்படுத்திய பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒருவருக்கொருவர் நன்றாக பேசிக்கொள்ள சொல்லிவிட்டு வெளியேறினார்கள். அப்போது அவனுடைய கிளாஸ் ரூமின் ஜன்னல் வழியாக கிரவுண்டில் ஹரிஷும் ஜீவாவும் ஓடுவதை பார்த்தான் போஸ். அவனுடைய கை அனிச்சை செயலாக கன்னத்தை பிடித்தது. ஜீவா விட்ட அறை இன்னும் தீயா எரிந்து கொண்டுதான் இருந்தது. என்னையா அடிச்சிங்க? உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான், அது கையா இல்ல மொரமானே தெரியல என்று மனதில் கருவி கொண்ட போஸ் அவர்களை மேலும் அவமானப்படுத்த முடிவு செய்தான். எல்லாரும் இங்கே வந்து பாருங்க, காலேஜோட ஃபர்ஸ்ட் டேலேயே 2 பேர் பனிஷ்மெண்ட் வாங்கி கிரவுண்டை சுற்றி ஓடிட்டு இருக்காங்க என்று சத்தமாக கத்தினான். அவன் கத்துவதை கேட்டு நிறைய பேர் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் போஸ் நினைத்தது போல நடக்கவில்லை. இங்கே பாருங்களேன், ரெஸ்ட் நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாம இவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க என்று யாரோ தொடங்கி வைக்க மற்றவர்களும் அதை பற்றி பெருமையாக பேசத் தொடங்கினார்கள். இப்போது போஸ் நினைத்ததற்கு நேர்மாறாக ஹரிஷுக்கும் ஜீவாவுக்கும் நல்ல பெயர்தான் கிடைத்தது. ஒரு வழியாக 50 சுற்றுகளை முடித்த இருவரும் மூச்சு வாங்க முழங்கால்களை பிடித்து கொண்டு நின்றனர். ஜீவா அந்த கிரவுண்டில் அப்படியே படுத்து விட்டான். சில நாட்களுக்கு முன்பாக அவன் இருந்த நிலைமைக்கு இது ரொம்பவே பெரிய விஷயம்தான். இருவரும் அவ்வளவு மெதுவாக ஓடிய போதும் 1.5 மணி நேரத்தில் அந்த பனிஷ்மெண்ட்டை முடித்திருந்தார்கள். நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு வார்த்தையில் உனக்கு சொன்னா புரியாது ஹரிஷ், ஜீவா கூற. உடம்பு குணமாக கொடுத்த டேப்லெட்ஸுக்கு அப்புறம் உனக்கு பவர் பில்ஸ் கொடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சு என்றான் ஹரிஷ். அந்த டேப்லெட் கொடுத்த சக்தியில்தான் ஜீவாவால் அவ்வளவு தூரம் ஓட முடிந்தது. அவர்களுடைய உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றி போட்டிருந்த சட்டை உடம்போடு ஒட்டி கொண்டிருந்தது. ஹரிஷ், நம்ம குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட போகலாமா? ஜீவா கேட்க, இதை நீ கேட்கணுமா? கொஞ்சம் விட்டா காலேஜோட மெயின் பில்டிங் முன்னாடி அழகுக்காக வச்சிருக்கிற ஃபவுண்டனில் போய் குதிச்சிருவேன், அந்த நிலைமையில தான் இருக்கேன் என்று பதிலுக்கு ஜோக் அடித்தான் ஹரிஷ். ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ஹரிஷ், என் கால் 2 மரத்து போன மாதிரி இருக்கு சொன்ன ஜீவா படுத்துக்கொண்டே மெதுவாக கால்களை மடக்கி நீட்டினான். திடீரென்று அவர்கள் இருவர் முன்னாலும் வளையல் அணிந்த ஒரு கை தண்ணீர் பாட்டில்களை நீட்ட ஜீவா ஆச்சரியத்துடன் எழுந்து உட்கார்ந்தான். சந்தனாதான் சிரித்த முகத்துடன் இருவருக்கும் அந்த தண்ணீர் பாட்டில்களை நீட்டிக்கொண்டு நின்றாள். நான் மைண்ட் வாய்ஸில் நினச்சது உனக்கு கேட்டுருச்சு சந்தனா, ரொம்ப தேங்க்ஸ் என்ற ஜீவா சந்தோஷமாக அந்த தண்ணீரை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான். பாடா, இப்போதான் என்னால் நல்லா மூச்சே விட முடியுது என்று ஆசுவாசம் அடைந்தவன் ஹரிஷை திரும்பி பார்க்க அவன் சந்தனா கொடுத்த தண்ணீர் பாட்டிலை கைகளில் கூட தொடாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். டேய் ஹரிஷு, ரொம்ப ஓவரா பண்ணாதரா, அந்த தண்ணியை வாங்கி குடி ஜீவா சொல்ல காது கேட்காதவன் போல முகத்தை வைத்திருந்த ஹரிஷ் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து நின்றான். இப்போ நீ வரப்போறியா இல்லையா, இல்லாட்டி நான் மட்டும் தனியாக சாப்பிட போறேன் என்று கடுகடுப்பாக சொன்னவன் மீண்டும் கிரவுண்டில் படுக்க போன ஜீவாவை செல்லமாக ஒரு உதை விட்டான். தன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருந்த மண்ணை தட்டிக்கொண்டு எழுந்து நின்ற ஜீவாவுக்கு கால்கள் நடுங்கியது. என்னதான் அவனுக்கு குணமாகி இருந்தாலும் வேகமாக ஒரு காற்றடித்தால் கூட கீழே விழுந்து விடுவது போல உணர்ந்தான்.
ஹரீஷ், சொன்னா கேளு. சந்தனா உங்ககிட்ட ஏதோ பேச விரும்புகிறான்னு நினைக்கிறேன். ரொம்ப பிகு பண்ணிக்காம போய் பேசிட்டு வா. அடிப்பட்ட நானே அதை நார்மலாக எடுத்துக்கிட்டேன். நீ எதுக்கு இன்னும் முகத்தை திருப்பிக்கிட்டே இருக்க என்று ஜீவா ஹரிஷை சமாதானப்படுத்தி சந்தனாவுடன் சேர்த்து வைக்க ரொம்பவே முயற்சித்தான். அங்கே பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என் கூட இப்போ நீ வரப்போறியா இல்லையா? ஹரிஷ் தான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என்று பிடிவாதமாக நின்றான். ஹரிஷ் அப்படி நடந்து கொள்வதை பார்த்து வருத்தப்பட்ட சந்தனா அவனுடைய கைகளை பிடித்தாள். ஹரிஷ், காலையிலிருந்து நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சாரி கேட்டுட்டேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட மனசே இறங்க மாட்டேங்கிற. உனக்காக தான் நான் இந்த காலேஜ்லேயே வந்து சேர்ந்தேன். அது உனக்கே நல்லா தெரியும். நீ இப்படியே பண்ணால் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு என்று அவள் கண்கள் கலங்க. ஹரிஷுக்கு என்னவோ போல இருந்தது. இருந்தாலும் அதை சமாளித்து கொண்டவன் அவளிடமிருந்து கைகளை உருவி கொண்டான். போன தடவையும் இதுதான் நடந்துச்சு. நீ ஒரு சாரி கேட்ட உடனே நான் சமாதானம் ஆயிட்டேன். ஆனால் கடைசியில் என்னாச்சு? என் ஃப்ரெண்டு உயிருக்கு போராடினதான் மிச்சம் என்று உணர்ச்சிகளற்ற குரலில் கூறியவன் ஜீவாவின் பக்கம் திரும்பி, நீ முடிவா என்னதாண்டா சொல்ற? இப்படியே குளிக்காம போனேன்னா திவ்யா உன்னை வீட்டுக்குள்ள கூட விடமாட்டா. கன்ஃபார்மாக வீட்டை விட்டு துரத்திடுவா என்று அந்த நேரத்திலும் ஹரிஷ் கிண்டல் செய்ய ஜீவாவிற்கு சிரிப்பு வந்தது. அதற்குள் அன்றைய தினம் காலேஜ் முடிந்ததற்கான அறிவிப்பு வர சந்தனாவை கண்டுகொள்ளாமல் ஜீவாவின் கைகளை பிடித்தபடி நடக்கத் தொடங்கினான் ஹரிஷ். மெதுவாக அவனுடைய கைகளை விடுவித்த ஜீவா, இன்னொரு நாள் நான் கூட சாப்பிட வர ஹரிஷ், இன்னைக்கு நீ சந்தனா கூட வீட்டுக்கு போறதான் நல்லது என்றான். பின்பு அவனை திரும்பியும் பார்க்காமல் வெளியே சென்றான். டேய் ஜீவா, இரு, நீ எப்படி போவ? கார் கீ என்கிட்ட இருக்கு என்று ஹரிஷ் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அங்கு வந்த வேறொரு கிளாஸ்மேட்டின் காரில் ஏறி இருந்தான் ஜீவா. அவர்கள் இருவருக்கும் சிரித்தபடி டாட்டா காட்டியபடி அவன் சென்றுவிட ஹரிஷ் கார் பார்க்கிங்கை நோக்கி திரும்பினான். ஆனால் அவனால் அந்த இடத்தில் இருந்து நகர முடியவில்லை. சந்தனா அவனுடைய பின்பக்கத்தில் இருந்து இறுக்கமாக கட்டி பிடித்திருந்தாள். சந்தனாவை பிரிந்து இத்தனை நாட்கள் பெண் வாசனையே இல்லாமல் வாழ்ந்த ஹரிஷின் உணர்வுகளை அவளின் அந்த ஒற்றை அணைப்பு தட்டி எழுப்பியது. சந்தனா விடு, என் உடம்பு ஃபுல்லா வேர்வை என்று ஹரிஷ் சொல்ல, பரவாயில்ல, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு என்று சந்தனா அவனுடைய முதுகில் இன்னும் நன்றாக முகத்தை ஒட்ட வைத்தாள். அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஹரிஷ் திரும்பி அவளை அணைக்க முயற்சித்த போதுதான் தாங்கள் இன்னும் காலேஜ் கிரவுண்டில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தான். வேகமாக அவளை தன்னிடமிருந்து பிரித்து நிற்க வைத்தவன், சந்தனா, உன்னோட மன்னிப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த டைம் காயம் ரொம்ப ஆழமாக இருக்கு. அது ஆறுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்று நிதானமாக கூறினான். அவனுடைய முகத்தை ஏக்கமாக பார்த்த சந்தனா புரிந்து கொண்டது போல தலையசைத்து அவனிடமிருந்து நன்றாக விலகி நின்றாள். அதற்கு மேல் ஹரிஷ் அங்கு நிற்காமல் கிளம்பிவிட அவ்வளவு பெரிய கிரவுண்டில் சந்தனா தனி ஆளாக நின்றாள். அப்போது அவள் தோள்களில் யாரோ கை வைக்க திரும்பிய சந்தனா அங்கு அக்ஷரா நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். என்ன, இவ்வளவு இங்கேதான் படிக்க போறாளா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி என்று மனதிற்குள் நினைத்த சந்தனா வெளியில் அவளை பார்த்து நட்பாக சிரித்து வைத்தாள். வாவ் அக்ஷரா, வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். நீயும் இந்த காலேஜில் சேர்ந்திருக்கியா என்று சந்தனா கேட்க, ஊரில் இருக்கிற பணக்கார பசங்க எல்லாரும் சேரும்போது எங்கள் அப்பா மட்டும் சும்மா இருப்பாரா என்ன? இதை கற்றுக்கிட்டா எங்கள் ஃபேமிலியோட ஃப்யூச்சருக்கு நல்லதுன்னு சொல்லி என்னை பேக் பண்ணி அனுப்பிட்டாரு. சொன்ன அக்ஷராவின் பார்வை தூரத்தில் சென்று கொண்டிருந்த ஹரிஷை பின்தொடர்ந்தது. ஏன் சந்தனா, ஹரிஷ் உன்னை கூட்டிட்டு போகாம தனியா போறாரு? அக்ஷரா ஒரு சந்தேக பார்வையுடன் கேட்க சந்தனாவிற்கு தர்ம சங்கடமாக இருந்தது. ஓ அதுவா, காலையில் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து வந்ததுனால தனியாக வேற காரில் வந்தேன். அதான் அதை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு போகிறான் என்று சமாளித்தவள் ரகசியமாக பெருமூச்சு விட்டு கொண்டாள். ஓகே அக்ஷரா, எனக்கும் நேரமாச்சு. ஹரிஷ் வேற எனக்காக வெயிட் பண்ணுவான், ஸோ நான் கிளம்புறேன் என்றவள் அங்கிருந்து வேகமாக விலகிச் சென்று தன்னுடைய காரை எடுத்தாள். அடுத்த சில மணி நேரங்களில் ஹரிஷின் போன் அடிக்க அதில் சந்தனா இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்ற செய்தியை பதட்டத்துடன் சொன்னாள் தர்ஷினி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவள் பதற அரை தூக்கத்தில் இருந்த ஹரிஷ் படக்கென்று எழுந்து உட்கார்ந்தான். என்ன சொன்ன? அதிர்ச்சியுடன் அவன் கேட்க, ஆமா பாஸ், இவ்வளவு நேரம் ஆகியும் சந்தனா இன்னும் வீட்டுக்கு திரும்பல. போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது என்று கூறினாள். அவ வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாளோ? ஒருவேளை அவங்க அம்மா கிட்டேயே அவ திரும்பி போயிட்டாளா? சொன்ன ஹரிஷுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் தன்னை ஏக்கத்துடன் பார்த்த சந்தனாவின் முகம் கண்முன்னால் வந்தது. பாஸ், நான் அதெல்லாம் செக் பண்ணிட்டேன். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோட வீட்டுக்கும் அவ போகல. சும்மா யதார்த்தமா பேசுற மாதிரி திலகா ஆண்டிகிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அங்கேயும் இல்ல. அப்புறம் என்று இழுத்தவள் ஒரு நிமிடம் தயக்கத்துடன் நிறுத்த, அப்புறம் என்ன என்று ஹரிஷின் பொறுமையிழந்த குரலை கேட்டு தர்ஷினி லேசாக நடுங்கி போனாள். அது சந்தனா அவ கம்பெனியை வித்த பணத்தை வச்சு நம்ம கட்டி விற்கிற வில்லால ஒன்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டா. நீங்க வேற சந்தனா மேல ரொம்ப கோபத்துல இருந்தீங்களா? அதனால உங்ககிட்ட சொல்லாம நானே அவளுக்கு அதுல ஒன்ன ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன்.
எப்படி இருந்தாலும் அதுல அவளுக்கும் முழு உரிமையும் இருக்குதானே. எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அவளுக்கு எங்க வீட்லயே கெஸ்டா இருக்கிறது சங்கடமா இருந்ததால நாளைக்கு புது வீட்டுக்கு குடி போறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அங்கதான் போயிருப்பாளோன்னு அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவ அங்கேயும் இல்லை. அதனாலதான் பயந்து போய் உங்களுக்கு கால் பண்ணேன். தர்ஷினி நடந்த எல்லாவற்றையும் கூற ஹரிஷ் குறுக்கே பேசாமல் கேட்டுக்கொண்டார். தர்ஷினி சொல்லாவிட்டாலும் இந்த விஷயம் தீபக் மூலம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் அவன் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது சந்தனா எங்கே போனாள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. வேகமாக படுக்கையில் இருந்து இறங்கிய ஹரிஷ், சரி தர்ஷினி, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு அவளுக்கு டிவி சேனலில் லைவ் ப்ரோக்ராம் இல்லையா என்று கேட்டான். இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பாஸ். காலையிலேயே என்கிட்ட லீவுன்னு சொன்னான். இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறதா சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போனான். தர்ஷினி கலங்கிய குரலில் கூற ஹரிஷுக்கு குற்ற உணர்ச்சி எழுந்தது. அவ்வளவு ஆசையாக கிளம்பி வந்தவளை தான் காயப்படுத்தி விட்டோம் என்று புரிந்தது. கூடவே சந்தனாவை காணவில்லை என்ற பதட்டமும் தொற்றிக்கொள்ள வேகமாக கார் சாவியை எடுத்துக்கொண்டு லிப்டிற்கு கூட காத்திருக்காமல் படிகள் வழியாக கீழே இறங்கி ஓடினான். அதே வேகத்தில் காரை எடுத்தவன் புயல் போல அதை செலுத்த ஆரம்பித்தான். ஜீவாவிற்கு போன் செய்து உதவி கேட்கலாமா என்று நினைத்தவன் அவன் உடல்நிலை இருக்கும் நிலைமையை நினைத்து வேண்டாம் என்று முடிவு செய்தான். நேரம் கிட்டத்தட்ட நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்ததால் அவனுடைய மற்ற நண்பர்களையும் தொந்தரவு செய்ய அவன் விரும்பவில்லை. சந்தனாவின் போன் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்ததால் ஜிபிஎஸ் மூலமும் அவள் இருக்கும் இடத்தை ட்ராக் செய்ய முடியவில்லை. காலேஜில் இருந்து கிளம்பின சந்தனா எங்கே போயிருப்பா? இப்போ நான் அவளை எங்கன்னு போய் தேடுறது? முதல்ல காலேஜுக்கே போய் பார்ப்போம். சப்போஸ் இன்னும் அங்கிருந்து கிளம்பாம இருந்தால் என்ன பண்ணுறது என்று யோசித்தவன் சிட்டியில் இருந்து விலகி காலேஜ் செல்லும் அவுட்டர் ரோட்டில் காரை செலுத்தினான். நிறைய ரகசியமான வேலைகள் நடக்க இருப்பதால் அந்த காலேஜ் பெரிதாக யார் கண்ணிலும் படாமல் சென்னையின் புறநகர் பகுதி ஒன்றில் கட்டப்பட்டு இருந்தது. காலேஜ்ல இருந்து சிட்டிக்கு வரதுக்கு இவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரிஞ்சும் சந்தனாவை தனியாக விட்டுட்டு வந்தது என்னோட முட்டாள்தனம் தான். கோபம் என் கண்ணை மறைச்சிருச்சு. இப்போ அவள் எப்படி இருக்கான்னு வேற தெரியலையே என்று நொந்து கொண்ட ஹரிஷுக்குள் நேரம் ஆக ஆக பதட்டம் அதிகரித்தது. அவ்வளவு தடவை சாரி கேட்டப்பவே பேசாமல் மன்னிச்சிருக்கலாம். இப்போ அவளை காணோன்னு சொன்ன உடனே என்னோட உயிரையே யாரோ கையில் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. அவளுக்காக தானே எத்தனையோ பண்ணுறேன். அப்புறம் அவள் இல்லாமல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் யோசித்த ஹரிஷ் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்து நெற்றியில் அரைந்து கொண்டான். சர் என்று காரை ஓட்டிக்கொண்டிருந்த ஹரிஷின் கவனத்தை சாலையோரம் நின்ற ஒரு கார் ஈர்த்தது. வந்த வேகத்தில் அதை தாண்டி சென்றவன் மீண்டும் ரிவர்ஸில் வந்தான். அவன் நினைத்தது போலவே அது சந்தனாவின் கார் தான். தன்னுடைய காரையும் ஓரமாக நிறுத்திவிட்டு அவசரமாக இறங்கியவன் அந்த காரை நோக்கி ஓடினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.